வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய கோரிக்கை. பழனியில் இருந்து இப்போதைக்கு ஒரு ரயில் கூட கிளம்புறது கிடையாது. ஆனால் ஒரு முக்கியமான ரயிலை பழனி வரைக்கும் நீட்டிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. ஆமாம், ட்ரெயின் நம்பர் 16868 அப்படிங்கிற நம்பர் இப்போதைக்கு திண்டுக்கல்லிருந்து காலையில் 5:30 மணிக்கு கிளம்பி விழுப்புரத்திற்கு காலையில் 11:15 மணிக்கு போய்கிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் இந்த ரயிலானது மதுரையில் இருந்து இயக்கப்பட்டது. அதற்கடுத்து திண்டுக்கல்லோடு நிறுத்தப்பட்டு விட்டது. திண்டுக்கல்லிருந்து விழுப்புரம் வரைக்கும் சென்று கொண்டிருக்கிறது. இந்த ரயிலை பழனியில் இருந்து இயக்கினால் பழனி, திண்டுக்கல், திருச்சி வழியாக செல்லக்கூடிய பயணிகளுக்கு அது ஒரு பயனுள்ள ரயிலாக இருக்கும். அதே மாதிரி விழுப்புரம் போய் அங்கே இருந்து நம்ம பாண்டிச்சேரி செல்வதற்கும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது பழனி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் விழுப்புரத்தில் இருந்து ஈவினிங் 4:55 மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் திண்டுக்கலுக்கு 10:15 மணிக்கு வந்து சேர்கிறது. இந்த ரயில் இயக்கப்படும் பட்சத்தில் பழனியிலிருந்து காலையில் 4:30க்கு கிளம்புற மாதிரியும், ரிட்டன் வரும்போது பழனிக்கு நைட்டு 11:15க்கு வரும் மாதிரியுமான ஒரு ஷெட்யூல் அப்படிங்கிறது அமைஞ்சா இன்னும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஏன்னா இது மதுரையில் இருந்து ஓடும்போது இருந்த வரவேற்பு அப்படிங்கிறது பழனியில் இருந்து இயக்கப்படும் போது இன்னும் அதிகப்படியான வரவேற்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே நேரத்தில் பழனிக்கும் ஒரு புதிய ரயில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு ரயில்வே இதை பரிசீலித்து பழனி விழுப்புரம் இன்டர்சிட்டி ரயிலாக அந்த ரயிலை மாற்ற வேண்டும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.